நான் எப்படி மட்டன் பிரியாணி பண்ணேன்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கடைக்காரவங்கள்ட்டயே ரொம்ப குட்டி குட்டியாக மட்டன் வாங்கிட்டு வந்துருங்க. இதுக்கு வந்து போன் ப்ளஸ் போன்லெஸ் 2மே சேர்த்தே வாங்குங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் எடுத்துட்டு அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலான்ட்டு ஒரு பாக்கெட்லேயே இருக்கும். நான் அது நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அதில் உள்ள எல்லாத்துலேயுமே வந்து 2, 2 போட்டுட்டு, நல்ல மிளகு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. முழு நல்ல மிளகு போட்டுட்டு, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இது வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு வேணுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா அதே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லே அந்த ஃப்ளேவர் வந்துடும். இது கூட கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு, அந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கரெக்டாக 11 விசில் போட்டுக்கிறேன். போட்டு இப்படி தான் மட்டன் ரெடி ஆகிட்டு, அந்த மட்டன் வெந்து வந்த தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுவும் நமக்கு லாஸ்ட் யூஸ் ஆகும். அதை கொஞ்சம் நீங்கள் சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். இனி இந்த மட்டன் வெந்தது தனியாக எடுத்து வச்சுட்டு, இது பார்த்திங்கன்னா அதே குக்கரில் எனக்கு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட முடியல. உள்ளி போடுறது, தக்காளி போடுறது. ஸோ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு உள்ளி, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டிட்டு, நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா மட்டன், அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வத்தல் பொடியும் கூடவே மட்டன் மசாலா, கரம் மசாலா என்னெல்லாம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தேவையோ அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, சைடில் வந்து நான் மட்டன் சுக்கா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. நான் இது வந்து உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். இனி நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம அதே மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மட்டன் கிரேவி டேஸ்ட் வந்துடும். அப்போ இது ரெடி ஆகிட்டு, இனி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கப் பிரியாணி அரிசி நான் போட்டுருக்கேன். இதை ஊற வைக்கணும்லாம் இல்லை, அந்த அந்த ஸ்பாட்டில் தான் நான் கழுவி போட்டுக்கிறேன். எப்போவுமே 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1 கப் தண்ணி வந்து இந்த சூப் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு, ஒரு 3/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் போட்டுட்டு, மேலே வந்து கொஞ்சமாக அகெயின் மின்ட் லீஃபும் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃபும் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஒரு நல்ல மணமாக இருக்கும். கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் போட்டு எடுத்தேன். மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, சைடில் மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிட்டு. அப்போ இதுதான் நான் வந்து பண்ணது. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க.